அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரகங்களுடைய காரகத்துவங்கள், உறவு முறைகள். சரிங்களா? முதல்ல சூரியன் தந்தையை குறிக்கிறது, ஆன்மாவை குறிக்கிறது. சந்திரன் வந்து தாயாரை குறிக்கிறது. உடல், நமது உடலை குறிக்கிறது. மனசு, நம்ம மனக்காரகனும் வந்து சந்திரன் தான். சரிங்களா? செவ்வாய் சகோதரக்காரகன், சகோதரர்களை குறிக்கிறது. அது மட்டும் இல்லை, பூமி, நிலம், வீடு எல்லாம் வந்து செவ்வாய் தனது காரகத்துவமாக கொண்டுள்ளது. சரிங்களா? புதன் வந்து தாய்மாமன், கல்வி, வித்தைகள், இதுக்கு அதிபதி வந்து புதன். குரு குழந்தைகள், சரிங்களா, பெரியவர்கள், பூர்வீகம், பணம், பெரும் பணக்காரர், தனக்காரர் குரு தான். நமக்கு அள்ளி தருபவர் குரு தான். சரிங்களா? சரி. சுக்கிரன் வந்து யாரை குறிக்கிறார் அப்படின்னா, சுக்கிரன் மனைவிஸ்தான், கலத்திரஸ்தான், மனைவியை குறிக்கிறார். அவர் சிறு பணம். குரு வந்து கோடீஸ்வரன் அப்படின்னா இவர் லட்சாதிபதி. நமக்கு அவ்வப்பொழுது வாழ்க்கை செலவுகளுக்கு தரக்கூடியவர் சுக்கிரன். சரிங்களா? சனி பகவான் ஆயுள்காரகன், தொழில்காரகன். ஸோ அவர் ஆயுளையும் தொழிலையும் குறிக்கிறார் சனி பகவான். சரிங்களா? ராகு வந்து எதை குறிக்குது அப்படின்னா, அவர் தான் நிற்கக்கூடிய பாவகத்தில், எந்த பாவத்தில் நிற்கிதோ அந்த உறவுகளை அது குறிக்கும். ராகு, கேது ரெண்டு பேருமே அப்படிதான். எந்த பாவத்தில் நிற்கிறாங்களோ அது சம்பந்தமான உறவுகளைத்தான் அந்த நிழல் கிரகங்களான கேதுவும் ராகுவும் வெளிப்படுத்தும், பாதிக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.